காற்றை சுவாசிக்க அன்று தமது இன்னுயிரை ஈந்து போராடிய தியாகிகளின் நினைவையும் நமது தேசத்தின் நீண்ட பயணத்தையும் போற்றும் ஒரு பொன்னாளே இத்திருநாள். வாணிபம் என்ற பெயரால் இந்திய திருநாட்டில் நுழைந்து நமது இயற்கை செல்வங்களை எல்லாம் சுரண்டும் நோக்கத்துடன் தங்கள் படைபலத்தை கொண்டு நம்மை அடிமைகளாக்கி இந்திய மக்களையும் அவர்களின் தலைவர்களையும் கொன்று குவித்த ஆங்கிலேயர்களின் செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவர்களை எதிர்த்து போராடியதே இந்திய சுதந்திர போராட்டம். திருநெல்வேலி காட்டாங்குளம் சீமையில் ராஜா மாவீரன் அழகுமுத்துக்கோன் வைகொடுக்க மறுத்த காரணத்தால் ஆங்கிலேயர்களின் பீரங்கி வாயில் வைத்து சுடப்பட்டதும் புரட்சி வீரன் புலித்தேவன் வைகொடுக்க மறுத்ததால் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையால் அல்லல் பட்டதும் வைகொடுக்க மறுத்த பாஞ்சாலக்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தார் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டதும் சிவகங்கை சீமை மருதுபாண்டிய சகோதரர்கள் சின்னமருது பெரியமருது இருவரும் 1801 செப்டம்பர் 30 தூக்கிலிடப்பட்டதும் இந்திய சரித்திரத்தில் கருப்பு நாட்களாகவே கருதப்படுகிறது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக காந்தியடிகளுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை. கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நாட்டு விடுதலைக்காக சுமார் 10 ஆண்டுகள் சிறை கொடுமை அனுபவித்த நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசிய குற்றத்திற்காக பஞ்சாப் சிங்கம் பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட கொடுமை இந்திய மக்களின் ஆவேசத்திற்கு வழிவகுத்தது. கர்ம வீரர் ஏழை பங்காளர் காமராஜர் கோவை சிறையில் வாடி அங்கே மாடுகளுக்கு பதிலாக செக்கிலத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை தனது எழுத்தாலும் கவிதைகளாலும் தீவிரமான நாட்டுப்பற்றை உருவாக்கிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தொழுநோயை சிறை கொடுத்த பரிசாக எண்ணி வெளியே வந்த சுப்பிரமணிய சிவா மடிந்து வரும் நிலைவரினும் தடியடிகளை தாங்கி கை ஏந்திய எனது கொடியை கீழே விழாமல் தாங்கி நிற்பேன் என்ற திருப்பூர் குமரன் இந்திய தேசிய ராணுவ தளபதி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இன்னும் ஆங்கிலேயர்களின் தோட்டாக்களினால் ரத்தம் சிந்திய லட்சக்கணக்கான தியாக பெருமக்களின் தியாகங்களை எப்படி மறக்க முடியும்? ஆணுக்கு பெண் நிகழவில்லை என்பது போல் 1780 தன் படையை வைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயரை வென்ற ஒரே பெண்மணி வேலு நாச்சியார் தனது சொத்தை விட்டு சுதந்திர போராட்டத்திற்கு செலவிட்டு தென்னகத்தின் ஜானி என காந்தியால் அழைக்கப்பட்ட கடலூர் வந்தலை அம்மாள் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் பெண் ருக்மணி லட்சுமிபதி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற கிருஷ்ணம்மாள் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதால் பிறந்த கைக்குழந்தையுடன் கைது செய்யப்பட்டு சிறை சென்றாலும் சிறைசாலையை கல்வி சாலையாக மாற்றி அங்குள்ள பெண்களுக்கு கல்வி வழங்கிய அம்புஜத்தம்மாள் போன்றோரின் பங்கும் போற்றுதலுக்குரியது. நம் இந்திய சுதந்திர வரலாறு இந்திய மக்களின் ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு மகா காவியம் என்றால் அது மிகையாகாது. அடிமை இந்தியாவின் அவலங்கள் தெரியாமல் சுதந்திர இந்தியாவின் சுதந்திரமாக நாம் பிறக்க வித்திட்டவர்கள் பலர். சுதந்திரம் ஒன்றே தங்கள் வாழ்வின் லட்சியம் என்ற தத்துவத்தை வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு மரணத்தை கண்டும் அஞ்சாமல் துணிவுடனும் துடிப்புடனும் போராடி தங்களது உயிர்களை நீத்த தியாகிகளை வணங்குவது நம் அனைவரின் கடமை. பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். இன்றும் நமக்காக எல்லையில் போராடி உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு என் வீர வணக்கங்கள். இறுதியாக அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகாக பேசிய நன்றி. அடுத்ததாக